வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல பாஜக தரப்பிலேருந்து பிஜேபி தமிழ்நாடுடைய ஐடி விங் போட்ட ஒரு போஸ்ட் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி இவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல் பிஜேபி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். பரவாயில்லையே, என் பேரனை வந்து நீ துணை முதலமைச்சர் ஆக்கிட்டியே, இது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அதே நேரத்துல உனக்கு இப்போ ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்ணிட்டேன். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவா என் கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால இந்த நேரத்துல இதை எதிர்த்து நீ எதையும் பேசிடாத. பேசுனா நீ தான் அசிங்கப்பட்டு போவ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதுற மாதிரி இந்த சங்கி கூட்டம் ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. இந்த போஸ்ட் வைரல் ஆனோடனே நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும், அதாவது அண்ணாமலைக்கு ஜால்ரா அடிக்கிற கூட்டமும் சரி, மோடிக்கு கண்மூடித்தனமா ஜால்ரா அடிக்கிற கூட்டமும் சரி, இந்த ட்வீட்டை அப்படியே ரீபோஸ்ட் பண்ணி ஒரே வைரல் பண்றாங்க. ஆஹா, யார் இந்த எடிட்டர், எப்படி இதை எடிட் பண்ணாங்க, சூப்பரான பதிவு, ஸ்லிப்பர் ஷாட்டு, திமுக அடிமைகளுக்கு சரியான கேள்வி, இப்படி எல்லாம் வந்து பல விதங்கள்ல வந்து உருட்டி இதை வந்து வைரல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த முட்டாள் சங்கி கூட்டம் எதையுமே யோசிக்காம இப்படி ஆர்வ கோளாறுல பல விஷயங்கள் செய்யுது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இதற்கான விளக்கத்தை நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. கலைஞர் 1971 காலகட்டத்துல இந்த விஷயத்த வந்து எழுதினாரு. அதுக்கப்புறம் இப்ப 50 வருஷம் கடந்து வந்துட்டோம். அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலை வேற, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை வேற. அப்போ இருக்கிற சூழ்நிலை விட இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல்ல கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகமா வேட்பாளர்கள் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல கலைஞர் இந்த விமர்சனத்தை வைக்கும் பொழுது, இந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா மாநில கட்சிகள் மிக மிக குறைவாக இருந்தது. கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப் இது போன்ற மாநிலங்கள்ல தான் ஓரளவுக்கு மாநில கட்சிகள் தலை தூக்கி கொண்டிருந்தது. மிச்ச மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ் தான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முன்னெடுத்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க, ஆட்சி நடத்திக்கிட்டும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் எவ்வளவு அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால எளிதில் புரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் இந்த விஷயத்த பதிவு பண்ணும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணக்கூடிய அந்த உரிமை பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட இருந்தது. எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாநில கட்சிகளுடைய ஆட்சியை அவ்வளோ எளிதில் வந்து கலைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வந்து நாட்டுல இருக்கு. ஆனா பாஜக அறிவுஜீவிகள் சங்கிகள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரிச்சு பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல, அதாவது 1951 இருந்து 67 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற நடைமுறை தான் இருந்தது. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் ஏகப்பட்ட மாநில அரசுகளை இவங்க சரமாரியா கலைச்சு விட்டுட்டாங்க. அதனாலதான் வந்து இந்த நிலைமையே மாறிடுச்சு. இப்ப மீண்டும் அந்த 67க்கு முன்னால இருந்த காலகட்டத்துக்கு நாங்க கொண்டு போக நினைக்கிறோம். இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு இந்த சங்கி கூட்டம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து தேர்தலுக்கான செலவுகள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, 365 நாளும் எலெக்ஷன் மோடுலே இருந்தா மக்கள் நல பணிகளை செய்ய முடியாம போயிடுது. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சு ஒரே கட்டத்துல தேர்தலை நடத்தி முடிச்சிட்டோம்னா மக்கள் நல பணிகள்ல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல எவ்வளவு அபத்தமான ஒரு விவாதங்கள் அப்படின்றது யோசிச்சு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த நாட்டிலையும் தேர்தல் செலவுக்கு கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷனுடைய தரவுகள் படி 3000 சொச்சம் கோடி தான் நாம செலவு பண்றோம். அது நாட்டுடைய ஜிடிபியில வெறும் 0.02% தான் அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அதனால எலெக்ஷனுக்காக செலவு பண்ண அந்த செலவை குறைக்கிறோம் அப்படின்னு பிஜேபி சொல்றது எவ்வளவு அபத்தமான ஒரு விவாதம். 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் உலக அளவிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தேர்தல் அப்படின்னு செய்திகளை நாம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது 2024 இந்த சங்கி கூட்டம் இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பண்ணாங்க, எவ்வளவு பேரை காசு கொடுத்து வாங்கினாங்க, எவ்வளவு பணத்தை தண்ணீரா செலவழிச்சாங்க, இதற்கான ஃபண்டெல்லாம் எப்படி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா கலெக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ரெண்டாவது, ஜம்மு காஷ்மீர் போன்ற ஒரு சிறிய மாநிலத்திலேயே இவங்க 5 ஃபேஸ்ல தேர்தல் நடத்துறாங்க. மகாராஷ்டிராவுக்கும் ஹரியானாவுக்கும் சேர்த்து இவங்களால தேர்தல் நடத்த முடியல. ஹரியானா தேர்தலை முடிச்சுட்டு மகாராஷ்டிரா தேர்தலை நடத்துறாங்க. அதுக்கு ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் இவங்க டைம் எடுத்துக்கிறாங்க.
அப்போ இவங்க சௌரியத்துக்காக ஒரு மாநிலத்தோட தேர்தலையே பிரிச்சு பிரிச்சு நடத்துறாங்க, இல்ல தள்ளி போட்டு நடத்துறாங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட்ல நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்துல இவங்களால எப்படி நடத்த முடியும்? முதல்ல அதுக்கான மேன் பவர் இவங்க கிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த நாடுக்கும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து நடத்தணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேல இவிஎம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இவிஎம் விட 10-15 லட்சம் எண்ணிக்கை அதிகமா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவிஎம் 3 எலெக்ஷனுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது, அது காலாவதி ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க செலவை கூட்டுறதுக்கு வழி பாக்குறாங்களா, இல்ல செலவை குறைக்கிறதுக்கு வழி பாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. அதுக்கப்புறம் இன்னொரு அபத்தமான வாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 365 நாளும் எலெக்ஷன் மோட்லயே இருக்கிறதுனால மக்கள் நல பணிகளை எங்களால செய்ய முடியல. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு தடை இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், 10 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, எத்தனையோ மாநிலங்கள்லயும் நீங்க ஆட்சியில தான் இருக்கிறீங்க. 5 வருஷம் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு மேண்டேட்டை கொடுத்துதான் மக்கள் உங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷனும் ஒரு 3 மாசம் தானே நடத்துறீங்க, மீதி இருக்கக்கூடிய 4 வருஷம் 9 மாசம் என்ன கிழிக்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை உங்களால அனௌன்ஸ் பண்ண முடியுது, அதெல்லாம் ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? இந்த கடைசி 3 மாசம் தான் அதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்களா? மீதி 4 வருஷம் 9 மாசம் தூங்கிக்கிட்டு இருப்பீங்களா? அப்ப இது எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம் பாத்தீங்களா? கலைஞரை பத்தி கேள்வி கேட்க முடியுது, கலைஞர் ஆதரிச்சாரு, அதனால ஸ்டாலின் எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்ல தெரியுது. திமுக தனி திராவிட நாடு கூட தான் கேட்டுச்சு, ஆனா கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய கோரிக்கை அவங்க மாத்தி அமைக்கலையா? கலைஞர் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் தான் சொன்னாரு, அப்ப பாஜக அதை ஏத்துக்குமா? நீட்டு வேண்டாம் அப்படிங்கறதுதான் கலைஞரோட நிலைப்பாடும். அப்ப கலைஞரோட நிலைப்பாடை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா இதையும் ஏத்துப்பீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம்னு தான் அம்மையார் ஜெயலலிதாவும் சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு எடப்பாடி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலையா? அப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய நலனை முன்னிறுத்தி தான் ஒரு அரசாங்கமோ ஒரு அரசோ முடிவெடுக்கும். இன்னைக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை தான் எடுக்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்தாங்கன்னா மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படும், மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் குறையும், மாநில பிரச்சனைகளை விவாத பொருளாக்க முடியாது, மாநில பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படும். இங்க ஏற்கனவே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒன்றிய அரசு நம்மளை எப்படி எல்லாம் வஞ்சிக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பக்கம் நம்ம கிட்ட வரி அப்படின்னு வசூல் பண்றாங்க, ஆனா நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை குறித்த நேரத்துல இவங்க கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் காசுக்காக இவங்க கிட்ட தொங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. மாநில பிரச்சனைகளை பத்தி இவங்க கவலைப்பட்டதாவே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாநில உரிமைகளை பறி கொடுத்துடக்கூடாது, மாநிலத்துக்கான ரெப்ரசன்டேஷன் எடுக்கணும், மாநில பிரச்சனைகளை சார்ந்த மாநிலத்தை எந்த அரசு ஆளணும் அப்படிங்கறத மக்கள் முடிவு பண்ணணும். இது மக்கள் கையில இருக்கு. அப்ப மக்களை குழப்புவதற்கான ஒரு முயற்சி, மக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு முயற்சியா தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை நாம எதிர்க்கிறோம். சங்கி கூட்டம் சொல்லணும், 49 அரசியல் கட்சிகள்கிட்ட கருத்து கேட்டோம், அதுல 32 பேர் ஏத்துக்கிட்டாங்க. யாரு இந்த 32 கட்சி? எல்லாமே என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய துண்டு துக்குடா கட்சி. சரி, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல, நாளைக்கு இந்த மசோதாவை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் நடத்தினாலும் இதுல எவ்வளவு சட்ட சிக்கல்கள் இருக்கு, எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது வெளியில வரும். இதெல்லாத்தையும் தாண்டி இதை நடைமுறைப்படுத்தணும்னா இதற்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றங்கள் ஏற்படுத்தணும். இப்ப புரியுதா இந்த சங்கி கூட்டம் எதுக்கு அடி போடுது அப்படின்னு? அரசியலமைப்பு சட்டத்துல கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கையில எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப லாங் ப்ராசஸ். ஆனா இப்போ ஏன் இந்த கூட்டம் இதை கையில எடுக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பிரச்சனை ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பேர்னிங் இஷ்யூஸா இருக்கக்கூடிய இஷ்யூஸ்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும்.
இன்னைக்கு தொடர்ந்து பார்லிமெண்ட் வாசல்ல எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதானி இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஜார்ஜ் சோரோஸ் அப்படிங்கிற இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ராஜ்யசபால ஜக்தீப் தாங்கருக்கு எதிராக ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வர போறாங்க, அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த 10 ஆண்டு பாஜக ஆட்சியில முக்கியமான கோர் இஷ்யூஸ் ஆன அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபிளேஷன், இதை பத்தி எல்லாம் இன்னைக்கு மக்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து எப்படி திசை திருப்புறது, ஆப்போசிஷனுடைய நரேட்டிவை எப்படி சேஞ்ச் பண்றது, அதற்கான முயற்சி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த அதானி இஷ்யூ கொஞ்சம் அடங்கிறது வரைக்கும் இதை பத்தி பேச வைப்பாங்க, இதை ஒரு சர்ச்சை பொருளா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசும் இதை தூக்கி கிடப்புல போட்டுரும், எதிர்கட்சிகளும் இதை பத்தி பேசாம அடுத்த பிரச்சனைக்கு நகர்ந்து போயிடும். அப்போ இது மூலமாக எதிர்கட்சிகளை திசை திருப்ப, மக்களை திசை திருப்ப ஒரு முயற்சி பண்ணுது. இதை எதிர்கட்சிகள் உணர வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னைக்கு மசோதா பாஸ் பண்ணி நாளைக்கு நடைமுறைக்கு வரப்போறது இல்லை. அதுல எவ்வளவோ சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதை காலப்போக்கில் we will cross that bridge when we come to it. இன்னைக்கு முக்கியமா பேச வேண்டிய விஷயம் அதானியுடைய விஷயம். இதுல இருந்து உங்களை திசை திருப்பக்கூடிய முயற்சியில இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டு இருக்கு. அவங்க விரிச்ச வலையில தயவு செஞ்சு விழுந்துறாதீங்க.